இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். மைக்கேல் ஏஞ்சலோ அவர் ஒரு நல்ல தலை சிறந்த ஓவியர். தன்னுடைய சக ஓவியரை ஒரு நாள் கடுமையா அவர் திட்டார். என்னன்னு பார்த்தா அந்த ஓவியர் முழுவதும் வரைந்திருந்த படங்கள் எல்லாம் இயேசு பரிதாபமா சிலுவையில் அறையப்பட்டு அவர் தலையை சாய்த்து அவர் மரித்து போயிருந்த காட்சிகளை வரைஞ்சி அந்த சிற்பக்கலை கூடத்தை முழுவதையும் நிரப்பியிருந்தார். இதை பார்த்த உடனே மைக்கேல் ஏஞ்சலோ டென்ஷன் ஆகி அவர் சொன்னாரா, ஏப்பா இயேசு கிறிஸ்து சில மணி நேரங்கள் தான் சிலுவையில் தொங்கினார். அவர் பட்ட பாடுகள் முக்கியம்தான், அவருடைய மரணம் அவசியம்தான். ஆனா அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கு பிதாவின் வலது பாரிசத்துல அமர்ந்திருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், பரலோகத்துல அவர் வீற்றிருக்கிறார்ப்பா. நீ அதெல்லாம் வரையாம இப்படி பரிதாபமா அவர் மரித்து போன சித்திரத்தையே நீ வரைஞ்சிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி அவரை சத்தம் போட்டாராம். தேவப்பிள்ளைகளை இன்னைக்கு நாம் நம்முடைய இயேசுவை எப்படி பார்க்கிறோம்? அவர் பரலோகத்திற்கு ஏறி போனவர், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர், பிசாசின் தலையை நசுக்கினவர், நமக்கு எதிரடையாய் இருந்த கையெழுத்துக்களை எல்லாம் குலைத்து போட்டவர், அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தவர், நமக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர். இப்படி ஒரு தேவனை நம்ம வச்சுட்டு நம்ம பிசாசுக்கு பயப்படலாமா? மந்திரவாதத்துக்கு பயப்படலாமா? வியாதிக்கு பயப்படலாமா? ஒரு குற்ற மனசாட்சி வந்துட்டுன்னு சொல்லி ஓரமா ஒதுங்கி போயிடலாமா? அல்லது நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி உதவிக்கு ஒருவரும் இல்லை என்கிற தனிமை உணர்வினால பதட்டம் அடையலாமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கீங்க? இயேசுவை எப்படி பார்க்கிறோம்? நம்ம ரொம்ப முக்கியங்க. நம்முடைய இயேசு பரலோகத்திற்கு ஏறி போனவர், இப்ப பிதாவின் வலது பாரிசத்துல அவர் அமர்ந்திருக்கு. அப்ப இயேசுவை கர்த்தரும் ஆண்டவரும் ரட்சகர்னு அறிக்கை பண்ணினோமா? இன்னைக்கு நம்ம அறிக்கை எப்படி இருக்கு? நான் கைவிடப்பட்டுட்டேன், என்னை இயேசு மறந்துட்டாரு, என்னை இயேசு அப்படியே அம்பவன் விட்டுட்டு போயிட்டாரு, இப்படி நீங்க ஏதாவது சொல்ற ஒரு ஆளா இருக்கீங்களா? உங்க அறிக்கை ரொம்ப முக்கியம். எனக்காக சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார், எனக்காக சிலுவையில் அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பாதித்திருக்கிறார், எனக்காக பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுகிறார். இப்படிலாம் நீங்க உறுதியான விசுவாசத்தை அறிக்கை இடுகிறவர்களா இருக்கு. உங்க அறிக்கை தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் மாறப்போகிறது. ஏன்னா சிலுவையின் மூலமா இயேசு வெற்றி சிறந்து இன்னைக்கு பரலோகத்துக்கு போயிட்டார். பிதாவின் சித்தத்தை அவர் இந்த பூமியில முற்றிலும் நிறைவேற்றி நம்முடைய மீட்பிற்காக செலுத்த வேண்டிய கிரயத்தெல்லாம் அவர் செலுத்தி விட்டார். இப்ப நாம யாரு? பாக்கியவான்கள், சுதந்திரவாளிகள், அவருடைய பிள்ளைகள், உன்னதத்தில் அவரோடு அமர்த்தப்பட்டிருக்கிறவர்கள், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே இதெல்லாம் விசுவாசித்து அறிக்கையிட்டு உறுதியாயிருப்போம். சத்ருவை வெட்கப்படுத்துவதற்கு ஏதுவாக விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தேவ நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும். ஆண்டவரே, நீங்க எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து புரிந்து விசுவாசித்து அறிக்கையிட ஒவ்வொருவருக்கும் உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.